திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பந்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். அனைத்த அடியார் பெருமக்கள் பொன்னார் திருவடிகளை மனம் மொழி மெய்யால் வணங்கி வரவேற்கிறோம். ஐயா ராஜா, ஐயா பள்ளியெழுச்சியுடன் தொடங்குங்க. அனைத்து அடியார்களுக்கும் வணக்கம். வணக்கம் ஐயா, நன்றி. சிவாயினம். கூவின பூங்குயில் கூவின கோழி, குறும்புகள் இயம்பின சங்கம், ஓவின தாரகை ஒளி ஒளி உதயத்து ஒருபடுகின்றது இருப்போடு நமக்கு. தேவனல் நெறிகழல் இணைதா காட்டாய், திருப்பெரும் துறை ஊரை சிவபெருமானே. யாவரும் அறிவறியாய் எமக்கெளியாய், எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. திருச்சிற்றம்பலம். 12 திருமுறைகள் அருளிய 27 திருப்பெயர்கள். திருஞான சம்பந்த வாகீசர் சுந்தர திருவாத ஊரர் மற்றை, திருமாளிகை தேவ சேந்தனார் கரூர் தெல்லு பூந்துருத்து நம்பி, மருஞான கண்டராதித்தர் வேணாட்டடிகள் வாய்த்த திருவாலிய முதல் வருவு புருடோத்தமர் சேதிராயர் மூலர் மண்ணு திருவாலவாயர் ஒரு காரை காலம்மை ஐயடிகள் சேரமான் ஒளிர்பீரர் கல்லாடர்தாம் உன் கபிலர் புறணர் மெய்யுணர் இளம் பெருமானோடு எங்கும் அதிராவடிகளார் திருமேவு பட்டினத்தடிகளோடு நம்பி ஆண்டார் நம்பி சேக்கிழாரும் சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. வாங்க ஐயா, வாங்க. சிவாய நம. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அடியார்கள் மக்களை, திருமுறை தமிழோசையில இன்றைக்கு 70வது நாளாக 2ஆம் திருமுறையில 72வது பதிகம் திருப்பரமபுரம் காந்தார பண்ணிலே பகற்பண் 2 என்று சொல்லி 4லிருந்து 6 நிலைக்குள்ளே 7, 12, 8, 24 மணி நேரத்திலே நவரோஸ் ராகத்திலே பாடக்கூடியது. காவிரி வடகரையினுடைய 16வது தலமாக சீர்காழிக்கும் வைத்தீஸ்வரங்கோலுக்கும் இடைப்பட்ட தலம். பெருமான் தோணியப்பர், அம்பாள் திருநிலை நாயகி. இதற்கான பாடல் 277 4 அடி மேல் வைப்பு. நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். இடம் சுட்டி சேக்கலார் பெருமான் பெரிய புராணத்திலே அறிவிலுள்ள பாடல் வரிசை எண் 277. திருச்சிற்றம்பலம். 4 அடி மேல் வைப்பு மேன்மை நடையின் முடுகும் ராகம் சால்பெனில் சக்கரமாதி விகற்பங்கள் சாற்றும் பதிக மூல இலக்கியமாக எல்லா பொருள்களும் முற்ற ஞாலத்துயர்காலியாரை பாடினார் ஞான சம்பந்தர். திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்த பெருமான் தன்னுடைய 7 வயதிலே அவருக்கு அந்த குல மரபுப்படி பூநூல் கல்யாணம் செய்கிற போது வந்திருந்த அடியார்கள் நடுவில் இருந்து சீர்காழி பெருமானை பலவிதமாக பாடினார். அதிலே ஒரு வகையாக அமைந்தது இந்த சக்கரமாற்று என்ற பதிகம்.
சீர்காழியினுடைய 12 பெயர்களையும் மாற்றி மாற்றி அமைத்து பாடிய சக்கர மாற்று பதிவு சொல்வார்கள். விளங்கிய சீர் பிரமனூர் வேணுபுரம் புகழி வெங்குரு மேற்சோலை வளங்கவரும் தோணிபுரம் பூந்தராய் சிரபுரம் வன்புறவம் மண்மேல் களங்கமில் ஊர் சண்பை கமழ் காழிவயம் கொச்சி கழுமலம் என்று என்ன விளங்குமான் தன்னை விளங்கும் அரண் தன்னை பெற்று இமயவர்தம் பகை எரிவித்து இறைவன் ஊரே. பெருமானை சீர்காழியை இறைவன் ஊர் என்று சொல்லி அந்த ஊரினுடைய 12 பெயர்களையும் பட்டியலிட்டு பாடிய சக்கர மாற்று பதிகம். வாழ்க வாழ்க. அடுத்து 2வது பாட்டு திருவளரும் கழுமலமே. திருச்சிற்றம்பலம். திருவளரும் கழுமலமே கொச்சை தேவேந்திரனூர் அயனூர் தெய்வ தருவலரும் பொழில் புறவம் சிலம்பனூர் காலி தகு சண்பை ஒன்பா உருவலர் வெங்குரு புகழி ஓங்குதராய் தோணிபுரம் உயர்ந்த தேவர் வெறுவலர் கடல் விடம துண்டனிகொள் கண்டத்தோன் விரும்பும் ஊரே விரும்பும் ஊரே. திருச்சிற்றம்பலம். அவன் வெறுவலர் கடல் விடமது உண்ட அந்த நீலகண்ட பெருமான் விரும்புகிற ஊராக சீர்காழியின் 12 பெயர்களை சுட்டுகிறார். வாழ்க. 3வது வாய்ந்த புகழ் மறை வளரும். ஐயா ராஜையா வாங்க. ராஜையா ராணிம்மா. வாய்ந்த புகழ் மறை வளரும் தோணிபுரம் பூந்தராய் சிலம்பன் வாழ்வூர் ஏந்த புறவும் திகழும் சண்பையில் காழீரை கொச்சை அம்பொன் வேய்ந்த மதில் கழுமலம் விண்ணோர் பணிய மிக்க அயனூர் அமரர் கோனூர் ஆய்ந்த கலையார் புகழி வெங்குரு அது அறநாளும் அமரும் ஊரே அறநாளும் அமரும் ஊரே. அரணாகிய சிவபெருமான் அமர்ந்திருக்கும் ஊராக இந்த 12 பெயர்களை பட்டியலிடுகிறார். வாழ்க வாழ்க. அடுத்து மாமலையான். மாமலையான் கணவன் மகுவெங்குருமா புகழே தாரா தோணிபுரம் அவன் சேம மதில் புடை திகழும் கழுமலமே கொச்சை தேவேந்திரன் ஊசீர் பூமகள் ஊர் பொலி உடைய புறமும் விரல் சிலம்பன் ஊர்கள் சண்பை மாமரு களையெட்டு உணர்ந்தவற்றின் பயனுகர்வோர் பரவும் ஊரே பயனுகர்வோர் பரவும் ஊரே. திருச்சிற்றம்பலம். 64 கலைகளையும் உணர்ந்தவர்கள் ஆகிய ஆன்மாக்கள் பரவும் ஊராக இந்த ஊர் திகழ்கிறது. கலைஞர்கள் புகழும் ஊர் என்று சொல்கிறார். வாழ்க. அடுத்து தரை தேவர் பணி சண்பை. 5வது பாடல். அம்மா திலவதி அம்மா வாங்கம்மா. சிவாயனமே. நம்ம அனைத்து அடியார் திருவடிகளுக்கும் வணக்கம். தரை தேவர் பணி சண்பை தமிழ் காழே தரை தேவர் பணி சண்பை தமிழ் காழே வயங்கொச்சை தயங்கு பூமேல் விரை சேரும் கழுமல மெய்யுணர்ந்து அயனோர் விரை சேரும் கழுமல மெய்யுணர்ந்த அயனோர் விண்ணவதம் கோனோர் வென்றே
திரை சேரும் புனர்புகழே வெங்கூரு. திரை சேரும் புனர்புகழே வெங்கூரு. செல்வம் பெருக தோணிபுரம் சீர். செல்வம் பெருக தோணிபுரம் சீர். சீருரை சேர்ந் பூந்தராய் சிலம்பனோர் புறவம். சீருரை சேர் பூந்தராய் சிலம்பனோர் புறவம். உலகத்தில் உயர்ந்த ஊரே. உலகத்தில் உயர்ந்த ஊரே. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. சீர்காழியை உலகத்தின் உயர்ந்த ஊராக ஊழிக்காலத்திலே அது தோணியாக மிதந்ததனாலே உலகத்தின் உயர்ந்த ஊர் என்ற வகையிலே அந்த ஊரை காட்டுகிறார். வாழ்க. புண்டரிகத்தார் கடல் சொல் வயல் சொல். வாங்க முனுசாமி ஐயா, வாங்க 6வது பாடல். முனுசாமி ஐயா பாண்டியில் இருந்து. அனைவருக்கும் வணக்கம். வாங்க. புண்டரிகத்தார் வயசூர் புறவு மிகு சிறபுரம் பூங்காழி சண்பை. என் திசையோர் இறந்து வெங்குருப்புகளே பூந்தராய் தோணிபுரம் சீர். புண்டரிகத்தார் வயசூர் புறவு மிகு சிறபுரம் பூங்காழி சண்பை. என் திசையோர் இறந்திய வெங்குருப்புகளே பூந்தராய் தோணிபுரம் சீர். வண்டமரும் பொழில் மல்கு கழுமல நற்கொச்சை வானவதம் கோனூர். வண்டமரும் பொழில் மல்கு கழுமல நற்கொச்சை வானவதம் கோனூர். அண்டயனூர் இவை என்ப அருங்கூற்றை உதைத்துகந்த அப்பனூரே. அண்டயனூர் இவை என்ப அருங்கூற்றை உதைத்துகந்த அப்பனூரே. சுவாயனம். நன்றி ஐயா. அடியார்களுக்காக யமனை உதைத்த ஊராக குறிப்பிடுகிறார். அடுத்து வன்மை வளர் வளத்தையனூர் 7வது பாட்டு. அம்மா பரிமளா அம்மா வாங்கம்மா 7வது பாடல். வன்மை வளர் வரத்தையனூர் வானவர்தம் கோனூர்வன் புகழிஞ்சி. வெண்மதி சேர் வெங்குருமிக்கோர் இறைஞ்சு சண்பை வீழன் காழி கொச்சை. கண்மகிழும் கழுமலம் கற்றோர் புகழும் தோணிபுரம் பூந்தராய் சீர். பன்மலியும் சிரம்புறம் பார் புகழ் பரவம் பால்வண்ணம் பயிலும் ஊரே. பன்மணியும் சிரம்புறம் பார் புகழும் புறவம் பால்வண்ணம் பயிலும் ஊரே. பெருமான் தனக்கு ஞானப்பால் வழங்கி தன்னை ஞான சம்பந்தனாக்கியனாலே அந்த பெருமானை பால்வண்ணன் என்று சொல்லி அந்த பால்வண்ணன் பயிலுமூர் ஆகிய சீர்காழியின் 12 பெயர்களை பட்டியலிட்டு பாடியிருக்கிறார். வாழ்க வாழ்க. மோடி புறவம். அம்மா பட்டம்மாள்மா வாங்கம்மா. மோடிபுரம் காக்குமோர் புறவம் சுயர் சிலம்பனூர் காழி மூதூர். நீடியலும் சண்பை கழு மலங்கொச்சை வேணுபுரங்க மலநீடு. கூடியனோர் வளவெங்கங் குறும்புகலி தராய் தோணிபுரம் கூடப்போர். தேடியுழல உணர்பயில் திரிபுரங்கன் செற்றமலை சிலையனூரே. திரிபுரங்களை செற்ற அந்த மலையனாகிய கைலாயமலையின் இருக்கிற இடம் சீர்காழி என்று பாடுகிற 8வது பாடல். அடுத்து 9 இரக்கமுடை. அம்மா வாங்கம்மா. பெரியம்மா அம்மா வாங்கம்மா. திருச்சிற்றம்பலம். இரக்கமுடை இறையவனோர் தோணிபுரம் பூந்தராய் சிலம்பண்ணோன் இறக்கவரும் புனர்புறவ நின்றதவத்து
அயனூர் சீர் தேவர் கோனூர் வர கரவா புகழி வெங்கூர் மாசிலாய் சண்பை கழி கொச்சையர கண் விரல் அழுத்தருளி கழுமலம் அந்தணர் வேதம் அராதவுரே கழுமலம் அந்தணர் வேதம் அராதவுரே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. அந்தணர்கள் வேதமராத என்று அறவாழி அந்தணராகிய நம்முடைய அஞ்செழுத்து ஓதுகிறவர்கள் இருக்கணும். பெரும் அதனால்தான் அந்த பழக்கத்தினால்தான் ஞானசபை எப்போதும் அஞ்செழுத்தை ஓதிக்கொண்டே இருப்பார் என்று சொல்கிற வகையிலே அஞ்செழுத்து ஓதும் ஊராக கழுமலத்தை காட்டுகிறார். வாழ்க வாழ்க. மேலோதும் கழுமலம். சின்ன காஞ்சியில் இருந்த ஐயா கணபதி ஐயா வாங்கய்யா. கணபதி ஐயா இருக்கீங்களா? வாங்கய்யா. சிற்றம்பலம். ராத்திரியெல்லாம் வாய்ச்சிட்டு காலைல வந்துட்டாரு. காலங்காத்தால. வாழ்க வாழ்க. அப்பா 9வது தானே? ஆமாங்கய்யா. 10வது பாட்டியா? 10வது பாடல் மேலோதும் கழுமலம் 10வது பாட்டு. சிவாதி சிற்றம்பலம். அடியார் பெருமக்கள் நன்றி. சிவா ஐயா பெருமக்கள் முயற்சியோடு நேற்று இனிதே நடைபெற்றது. சிவாதி சிற்றம்பலம் திருக்கல்யாணம் அழகாக நடந்தது. எல்லோரும் வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன், கண்டு இன்புறுங்க. சிவா சிவா சிவா. மேலோதும் கழுமலமே தவம் கொட்டை திறனூர் மேமை நூலோதும் அயன்ற நூல் நுண்ணறிவ குருபுகளே தராய் ஊழீர் மேல் தேலோடு கோடி வந்தழும் திகழ்புறவும் சிவனு சிவலம்பழூர் செருத்தென்றே மாலோடும் வயனறியர் வாழ்காழே நண்பை மன்னோர் வாழ்ந்து தன்மை மன்னோர் வாழ்த்தூரே. சிரமம் சண்பை மன்னோர் வாழ்த்தும் ஊர் என்று சொல்லி சீர்காழி அவர் பாடியிருக்கிறார். நேற்று ஐயா வயதுல அதிகம் இருந்தாலும் உடல் தளர்ந்தாலும் உள்ளம் தளராமல் அந்த விழாவை ரொம்ப நல்ல அருமையா ஏற்பாடு செய்து ரொம்ப சுறுசுறுப்பா வேலை செஞ்சிருக்காங்க. நான் போயிட்டு ஐயா கூட இருந்து ஆனா முழுசா அதை நான் ரசிக்க முடியல. ஏன்னா எனக்கு நேரம் ஆயிட்டதுனால கிளம்ப வேண்டியதா போயிடுச்சு. இருந்தாலும் அப்பவே கிளம்பிதான் இரவு நான் 11 மணி தான் வீடு வந்து சேர்ந்தேன். அந்த 8 மணிக்கு கிளம்பிய அதுக்கப்புறம் இன்னும் 1 மணி நேரம் 2 மணி நேரம்னா மிட் நைட் ஆயிட்டு இருக்கோம். அந்த வகையில கூட இருந்த ரசிகவர்களும் ஐயாவுடைய அந்த அன்பு இருக்குத, அந்த அன்புக்காகவே நாம் அந்த அன்புதான் நமக்கு சிவமாக திகழ்கிறது. கணபதி ஐயா சிவமாக இருந்து அந்த நிகழ்ச்சியை நடத்தி வைத்தார். வாழ்க வாழ்க வாழ்க. ஆக்கமர் சீரூர் சண்பை 11வது பாடல். அம்மா வாங்கம்மா. சித்ராமா வாங்கம்மா. 11வது பாடல். சரிங்கம்மா. அம்மா செல்வம் அம்மா நீங்க வாங்கம்மா. 73ல 11வது பாடல். எடுக்கிறேன் நான் புக்கு. சரி எடுங்கம்மா எடுங்கம்மா. 2ல 73 10வது பாட்டு 11வது பாட்டு. 2 73 11. பாருங்க. மைக் எடுத்துட்டு பாடுங்கம்மா.
பாடுறேன், இப்பதான் எடுத்துட்டு இருக்கேன் நானு. வாங்க வா அது எடுங்க மாறி மாறி இருக்கேன். பிரம்மபுரமா. ரெண்டாம் திருமுறையில 73வது பதிகம் காந்தார பண்ணல 11வது பாட்டு. ஆக்கு அமர் சீராயா. ஆமா பாடுங்கம்மா. சரி. ஆக்கமர் சீர் ஊர் சண்பை காழி அமர் ஒச்சை கழுமலம் அன்பான் ஊர் ஒக்கம் உடை தோணிபுரம் பூந்தராய் சிரபுரம் ஒன்புறவும் நண்பார் பூங்கமலத்தோன் மகிழ்வூர் புறந்தான் ஊர் புகழி வெங்குருவும் என்பர் சாக்கியரோடு அமன்கையர் தாமரியா வகை நின்றான் தங்கும் ஊரே. சாக்கியரோடு அமன் கையர் தாமரியா வகை நின்றான் தங்கும் ஊரே. திருச்சிற்றம்பலம். சாக்கியரோடு அமன் கைரண்டு சமணர்களும் புத்தர்களும் அறியாத வகையிலே நிற்கிற பெருமான் என்று சொல்கிறார். ஏன்னா அவர்கள் அந்த அறத்தை பற்றியே பேசி கடவுளை மறந்தவர்கள், அதனால அவர்கள் அறியாத இடமாக அது இருக்கிறது என்று சொல்லி நாமெல்லாம் அந்த கடவுள் நினைவோடு இருந்தால் பெருமானை எளிதாக அறியலாம். அப்படி அறியாதவர்கள் அவர்களுக்கெல்லாம் அருமையா இருக்கிறான் என்று சொல்லி வாழ்க வாழ்க. அக்கரம் சே 12வது பாட்டு. அம்மா சித்ராமா எடுத்துட்டீங்களாம்மா? 2:73:12 காந்தாரப்பன். அகைன் படிச்சாரையா. திருச்சிற்றம்பலம். அக்கரம் சேர்த்தரும நூர் புகழிதராய் தோணிபுரம் அணி நீர் பொய்கை புக்கரம் சேர்புறவம் சீர் சிலம்ப நூர் புகழ் காளி சண்பை தொல்லோர் மிக்கரம் சீர்கழுமலமே கொச்சை வயம் வேணுபுரம் அயனூர் மேலி சக்கரம் சீர் தமிழ் விரகன் தான் சொன்ன தமிழ் தரிப்போர் தவம் செய்தோரே. சக்கரம் சீர் தமிழ் விரகன் தான் சொன்ன தமிழ் தரிப்போர் தவம் செய்தோரே தவம் செய்தோரே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. இந்த பாட்டுக்கு இந்த பதிகத்துக்கு சக்கரமாற்று என்ற பெயரை அவர் ஞானசம்பந்தரே சூட்டியிருக்கார். அதனால சக்கரம் சீர் தமிழ் விரகன் அந்த 12 பேர்களையும் சக்கரம் மாதிரி சுற்றி சுற்றி வர மாதிரி அந்த 12 பேர்களையும் மாற்றி மாற்றி அமைத்து 12 பாடல்களை அமைத்து அந்த தமிழ் தரிப்போர் தவம் செய்தோர் என்று சொல்லி நம்ம எல்லாம் தவத்துக்கு உள்ளாக்குகிறார். வாழ்க வாழ்க. அடுத்து 74வது இதுவும் பரமபுரம்னு பேரு. இதற்கு கோமுத்திரன்னு பேர் வச்சிருக்காங்க. அப்படி வளைஞ்சு வளைஞ்சு போற மாதிரி பாடுறது. பசுமாடு அப்படி போனா என்ன பண்ணும், அப்படி வளைஞ்சு வளைஞ்சு போவோம். அது இது போகும்போது சிறுநீர் கடிக்கும் போது அப்படி வளைஞ்சு வளைஞ்சு போவோம். அதுக்கு கோமுத்திரன்னு பேர் வச்சிருக்காங்க. அது வடமொழி சொல்லாக இருக்க வேண்டும். அதனால வளைவு என்ற பெயராலே அதை அமைத்திருப்பார்கள். அந்த வகையில பமைந்த 74வது பதிகம் காந்தார பண்ணிலே பகற்பண். அது காந்தாரம் தானே? ஆமா. பகற்பண் 2ஆக 4லேருந்து 6 நிகழ்ச்சிக்குள்ள 7, 12, 8, 20 மணியத்துக்குள்ளே அந்த ராகம் நவரோஸ் ராகத்திலே பாடக்கூடியது. காவினுடைய வடகரையிலே சீர்காழி, அது சிதம்பரத்துக்கும் வைத்தீஸ்வரன் இடைப்பட்ட சீர்காழி. அது இதற்கான பாடல் அதே 277 தான். 4 அடி மேல் வைப்பு. நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். இடம் சுட்டி சேக்கிழார் பெருமான் அருளிய பெரிய புராண பாடல் வரிசை எண் 277. நன்றிங்க. 4 அடி மேல் வைப்பு மேன்மை நடையின் முடுகும் ராகம் சால்வெனில் சக்கரமாதி விகற்பங்கள் சாற்றும் பதிக மூல இலக்கியமாக எல்லா பொருள்களும் முற்ற ஞாலத்து உயர்காலியாரை பாடினார் ஞான சம்பந்த. திருச்சிற்றம்பலம். அது
நடைமுடுகு ராகம் என்ற வகையிலே அமைந்தது. அந்த நடைமுடுகுதான் இவன் என்ன பண்ண கோமுத்திரின்னு பேர் வச்சிட்டாங்க. பரவாயில்ல. பூமகளூர் புத்தேழுக்கிறைவனூர் குறைவீரா புகழி பூமேல் மாமகளூர் வெங்குரு நல் தோணிபுரம் பூந்தராய் வாய்ந்த சீர் சேமமிகு சிரபுரம் சீர் புறவ நிறை புகழன்பை காழி கொச்சை காமனை முன் காய்ந்த நுதல் கண்ணவனூர் கழுமலம் நாம் கருதும் ஊரே. காமனை முன் காய்ந்த நுதல் கண்ணவனூர் கழுமலம் நாம் கருதும் ஊரே. அந்த நெற்றி கண்ணாலே காமனை காய்ந்தவன் இருக்கின்ற இடம் என்று சொல்லி அந்த ஊர்தான் கழுமலம் என்று நாம் கருதுகின்ற ஊர். நம்முடைய மலங்களை எல்லாம் கழுவும் ஊராக இருக்கிறது என்று ஞானசம்பந்த பெருமான் சொல்கிறார். கழுமலம் என்ற அவர்தான் எந்த தலத்துக்கு சென்றாலும் தன்னை கழுமலவன் என்றே சொல்லி அவர் பாடுகிற சிறப்பை பெற்றார். வாழ்க வாழ்க. கருத்துடைய மறையவர். அம்மா வாங்கம்மா. லலிதா அம்மா, பாலசுந்தரம் ஐயா இருவரும் வாங்கம்மா. ஐயா. கருத்துடைய மறையவர் சே கழுமலமே தோணிபுரம் கானகமாட உருத்திகழ வெங்குரு புகழி உருத்திகழ வெங்குரு புகழியொங்கு குதராய் உலகாரும் கொச்சை காழி திருத்திகழும் சிரபுரத்தே வேந்திரனோர் செங்கமல தயனோர் தெய்வ திருத்திகழும் பொழிற்புறவும் சண்பை சடைமுடி அண்ணல் தாங்கும் ஊரே. தருத்திகழும் பொழிற்புறவும் சண்பை சடமுடி அண்ணல் தங்கும் ஊரே. திருச்சிற்றம்பலம் ஐயா. தருத்திகழும் பொழில் பரவம் என்பது அந்த சீர்காழி இயற்கையை ரசிக்கிற பாடலாக அந்த சடைமுடி அண்ணல் தங்கும் ஊராக அதை காட்டுகிறார். வாழ்க வாழ்க. ஊர்மதியை கதுவ உயர். மூன்றாவது பாலசுந்தரம் ஐயா இருக்காரு. ஊர்மதியை கதுவ உயர் மது சண்பை ஒளி மருவு காழி கொச்சை கார்மலையும் பொடி ஒழில் புடை சூழ் கழுமலமை தோன்புறம் கற்றோரி சீர்மருபு பூந்தராய் சிரபுரமை உறவம் அயன் ஊட்பூங்கற்ப தார்மருவும் இந்திரனோர் புகழி வெங்குருகங்கை தரித்தோன் ஊரே. தார்மருவும் இந்திரனோர் புகழி வெங்குருகங்கை தரித்தோன் ஊரே. திருச்சிற்றம்பலம். இந்திரன் புகழாக இருந்த உடமாலே அதற்கு புகழி என்ற பெயர் சொல்லி அங்க இருக்கிற பெருமான் கங்கையை தரித்தனாகிய கங்காதரன் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. தரித்த மறையாளர். நான்காவது பாடல் வாங்கம்மா. தனபாக்கியம் அம்மா வாங்கம்மா. அம்மா தனபாக்கியம் அம்மா இருக்கீங்களா? ஹெட்போன் போட்டிருக்கேன் வீட்டுக்கு. ஐயா சதானந்தன் ஐயா வாங்கய்யா. ரெண்டு 74 நாலாவது பாட்டியா? தரித்த மறையாளர். என்னை கூப்பிட்டீங்களா ஐயா? ஆமாம்மா. இப்ப ஐயா பாடுறாரு. அடுத்த பாட்டு நீங்க பாடுங்கம்மா. தனபாக்கியம்மா படிக்கலாமா? அடுத்ததா ஐயா சதானந்தன் ஐயா படிக்கிறாரு. சரி, அடுத்து படிக்கிறேன்.
தரித்த மறையாளர் மிகு வெங்குரு சீர் தோணிபுரம் தரியார் எஞ்சி எரித்தவன் சேர் கழுமலம் கொச்சை பூந்தராய் புகழி இமையோர் கோன்மூர் தெரித்த புகழ் சிறபுறம் சீர் திகழ் காழி சண்பை செழுமறைகள் எல்லாம் விரித்த புகழ் புறவும் விரை கமலத்தோன் விரித்த புகழ் புறவும் விரை கமலத்தோன் ஊர் உலகில் விளங்கும் ஊரே. திருச்சிற்றம்பலம். மறையெல்லாம் விரித்த புகழ் அப்படின்னு சொல்லி பெருமானுடைய அஞ்செழுத்தினுடைய சிறப்பை உணர்த்தும் ஊராக திகழ்கிறது என்று சொல்கிறார். அடுத்த 5வது பாட்டு வாங்கம்மா, தனபாக்கியமா வாங்கம்மா. 274 5வது பாடல். ஓகேங்க. சிவாய நம. அனைத்து அடியார்களுக்கும் காலை வணக்கம். விளங்கையனூர் பூந்தராய் மிகு சண்பை வேணுபுரம் மேகமேய்க்கும் இளங்கமுகம் பொலிற்றோணி புறங்காளி எழிற்புகழி புறவம் ஏறார் வழங்க வரும் வயற்கொச்சை வெங்குருகு மாச்சிரபுரம் மண்ணஞ்சமுண்டு கலங்கமலி கலைத்தவன் சீர் கழுமலங்கா மானுடலங்காய்த்தனூரே. கலங்கமலி கலைத்தவன் சீர் கழுமலம் கோமன்னுடலங் காய்த்ததோனூரே. சிவாய நம. அதாவது கழுமலம் காமன் உடல் காய்ந்த ஊரே. நம்முடைய மலங்களை காய வேண்டும் என்றால் ஆசையை அடக்க வேண்டும். அதனால காமன் உடலை காய்ந்து நம்முடைய மலங்களை எல்லாம் கழுவுகிறான் என்று சொல்கிற வகையிலே அமைந்த பாடல். வாழ்க வாழ்க வாழ்க. காய்ந்து வரு காலனை. 6வது பாட்டு. ஐயா பூசிவாக்க நடராஜன் ஐயா வாய்ப்பு இருக்குங்களா ஐயா? இருக்குது. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. பண்ணியா திருநீட்டு பதிக மாதிரி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். 6வது பாட்டு தானே ஐயா? ஆமாங்க ஐயா. 6வது பாட்டு காய்ந்தவரு காலனை. திருச்சிற்றம்பலம். காய்ந்து வரு காலனையன்று உதைத்தவன் ஓர் கழுமலம் காய்ந்தவரும் காலனையன்று உதைத்தவன் ஓர் கழுமலமாம் தோணிபுரம் சீர் ஏந்தவன் குரு புகழி இந்திரனோர் இருங்கமளத்தயனூர் இன்பம் வாய்ந்த புறம் வந்திகழும் சிரம்புரம் பூந்தராய் கொச்சை காழி சண்பை சேந்தனை முன் பயந்துலகில் தேவர்கள் தம் பகை கெடுத்தோன் திகழும் ஊரே. சேந்தனை முன் பயந்துலகில் தேவர்கள் தம் பகை கெடுத்தோன் திகழும் ஊரே. சேந்தன் என்பது அறிவின் அடையாளமாக திகழ முருகப்பெருமான். ஆற்றலுக்கு அடையாளமாக கணபதியையும் அறிவின் அடையாளமாக சேந்தன் ஆகிய முருகனை சொல்லுவார்கள். அந்த சேந்தன் பயந்த மூலமாக அசுரர்களிடையே அந்த தேவர்களுக்கும் அசுரர்களுடைய அந்த பகையை கெடுத்து நட்பு உண்டாக்கிய இடம் என்ற வகையிலே அந்த கழுமலத்தை காட்டுகிறார். வாழ்க. சேந்தனை முன் பயந்துலகில் தேவர்கள்தம் பகை கெடுத்தோன். அறிவின் அடையாளமாக அந்த முருகனை படைத்து அதன் மூலமாக தேவர்களுக்கும் அவர்களுடைய பகையை கெடுத்து நட்பாக்கினான் இறைவன் என்று சொல்கிற புராண வரலாறு. வாழ்க வாழ்க. திகழ் மாட மலி சண்பை. அம்மா பத்மாஜி அம்மா வாங்கம்மா. 7வது பாடல். ஐயா நான் கேக்குறேன் ஐயா, படிங்க ஐயா. சிவாய நம. வாழ்க வாழ்க வாழ்க. நன்றிங்கம்மா. அம்மா சித்ராம்மா வாங்கம்மா.
திருச்சிற்றம்பலம். அனைத்தியார் பெருமக்கள் திருவடிகளுக்கு வணக்கம். திகழ் மாட மலி சண்பை பூந்தராய் பிரமனூர் காழி தேசார் மிகு தோணிபுரம் திகழும் வேணுபுரம் பயம் கொச்சை புறமம் விண்ணோர் புகழ் புகழி கழுமலம் சீர் சிரபுரம் வெங்குரு வெம்போர் மகிடர் செற்று நிகழ்நீலி நின்மலன் தன் அடியினைகள் பணிந்துலகில் நின்ற ஊரே புகழ் புகழி கழுமலம் சீர் சிரபுரம் வெங்குரு வெம்போர் மகிடர் செற்று நிகழ்நீலி நின்மலன் தன் அடியினைகள் பணிந்துலகில் நின்ற ஊரே. திருச்சிற்றம்பலம். நன்றி. நாமெல்லாம் மலத்தோடு இருக்கோம், அவன் நென்மலனா இருக்கிறான். அவனுடைய இணையடியை தொழுதால் பணிந்து நாம் படிவதற்கு வசதியாக அவன் அமைந்த ஊர். நென்மலனாக இருந்து நம்முடைய மலங்களை போக்குகிற இறைவனாக அவன் இருக்கிறான் என்று சொல்கிற வகையில் அமைந்த பாடல். வாழ்க. 8 நின்ற மதில் சூதரு வெங்குரு. நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். நின்ற மதில் சூழ்தரு வெங்குரு தோணி புறநிகழும் வேணுமன்றில் ஒன்று கழு மலங்கொச்சை உயர்காளி சண்பை வளர் புறவ மோடி சென்று புறங்காக்குமூர் சிறபுறம் பூந்தராய் புகழி தேவர் கோனூர் வென்றிமலி பிரமபுரம் பூதங்கடா காக்க மிக்க ஊரே வென்றிமலி பிரமபுரம் பூதங்கடாங்காக்க மிக்க ஊரே. திருச்சிற்றம்பலம். பூதங்கள் தாம் காக்க நின்ற மிக்க ஊர். பூதங்கள் தாம் காக்க மிக்க ஊரே என்று ஐம்பூதங்களுமாக உலகை இறைவன் ஐம்பூதங்களாக படைத்தான். அந்த 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 உலகத்திலே உயர்ந்த உலகமாகிய ஊராகிய அந்த சிறபுரத்தை அந்த ஐம்பூதங்களும் காக்கின்றன என்ற வகையிலே பூதங்கள் தாம் காக்க மிக்க ஊரே என்று பாடியிருக்கிறார். வாழ்க வாழ்க வாழ்க. மிக்க கமலத்து அயனூர். ஐயா ராஜா ஐயா ராணியம்மா வாங்க. மிக்க காமலத்து அயனூர் விளங்கு புறவம் சண்பை காழி கொச்சை தொக்க பொழில் கழுமலம் தோணிபுரம் பூந்தரா சிலம்பன் சேரு மைக்கொள் பொழில் வேணுபுரம் மதில் புகழி வெங்குருவல் அரக்கண் தின்தோள் ஒக்க 20 முடிகள் ஒருவதும் ஈடு அழித்து உகந்த எம்மானூரே. ஆணவத்தை அடக்கும் வழியாக பெருமான் அந்த ராவனுடைய தலைமையிலே தன்னுடைய விரலை வைத்து அழுத்தினான் என்ற வகையிலே ஆணவத்தை அடக்கும் ஊராக காட்டுகிறார். ஆணவத்தை அழிப்பதல்ல அடக்குதல் என்ற வகையிலே காட்டிய பாடல். வாழ்க. ஏன்னா அவன் ராவணனுக்கு அவனை அழிச்சிடல, அவனை என்ன பண்ணாரு, அருள் கொடுத்து வாழும் நாளும் கொடுத்தார். அதனால ஆணவத்தை அடக்கும் ஊர். வாழ்க வாழ்க. எம்மான் சேர் வெங்குரு. எம்மான் சேர் வெங்குரு சிலம்பன் ஊர் கழுமலம் நல் புகழி என்றும் பொய்யன்பு இல்லோர் புறமுறம் கொச்சை புரந்தரன் ஊர் நல் தோணிபுரம் போர் கைமாவை உரி செய்தேன் கழியாயே நூறி தாரா சண்பை காரின் மெய்மால் பூமகன் உணராவகை தழலாய் விளங்கிய எம் இறைவன் ஊரே தழலாய் விளங்கிய எம் இறைவன் ஊரே. திருச்சிற்றம்பலம். நன்றி. மெய்மால் மெய்மால் பூமகன். மெய்மால் என்பது திருமால், பூமகன் என்பது பிரமன். இவர்கள் அறியா வகையே தழலாய் நின்றான் கமல நான்முகனும் கார்முகிலிடத்து கண்ணனும் நண்ணுதற்கரிய விமலனே எமக்கு வெளிப்படா என்ன வியந்தடல் வெளிப்பட்ட எந்தாயின்னு மணிவாசகர் பாடுற
அதுல நினைவு கூறுற மாதிரி மெய்மால் பூமகன் உணராவகை தடலாய் விளங்கிய எம் இறைவன் ஊர் என்று காட்டுகிறார். வாழ்க வாழ்க. இறையவன் சண்பை 11வது பாட்டு. அம்மா வாங்கம்மா, திலவதி அம்மா வாங்கம்மா. நம்ம ஐயா இறைவனம சண்பை எழில் புறவமயன்வோர் இமையோர்க்கு அதிபன் சேரோர் குறைவில் புகழ் புகழி வெங்குரு தோணிபுரம் குறைவில் புகழ் புகழி வெங்குரு தோணிபுரங்குணமார் பூந்தர நீர் சிறைமலினர் சிரபுரம் சீர்காழி வளர் சிறைமலினர் சிரபுரம் சீர்காழி வளர் கொச்சை கழுமலம் தேசின்றேம் கொச்சை கழுமலம் தேசின்றேம் பரிதலையோடு அமன் கயர் சாக்கியர்கள் பரிசரியா அம்மன் அம்மானூரே பரிதலையோடு அமன் கையர் சாக்கியர்கள் பரிசரியா அம்மானூரே. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. நன்றிங்க ஐயா. அமன் கையர் சாக்கியர் என்று சமணரும் புத்தர்களும் இதனுடைய பரிசு என்ற பெருமானுடைய பெருமை அறியாத ஊராக இந்த சீர்காழி திகழ்கிறது. ஏன்னா அவர்கள் கடவுளை நினைப்பதில்லை. அதனாலே பெருமானுடைய பெருமை உணர்வுகளை கடவுளை உணர்ந்தால் அவனுடைய பெருமை உணரலாம். அதன் மூலமாக நாம் நலம் பெறலாம். வாழ்க வாழ்க. அம்மான் சேர் கழுமலமா. ஐயா வாங்க. பாண்டியல் இருந்து முனுசாமி ஐயா. அம்மான் சேர் கழுமலமா சிரபுரம் குரு கொச்சை புறவமம் சீர் மெய்மானை தொன்புகளி மிகு காழி தோணிபுரம் தேவர் கோனோ மெய்மானை தொன்புகளி மிகு காழி தோணிபுரம் தேவர் கோனூர் அம்மான் மண்ணுய சண்பை தரையனூர் வழிமுடக்கு மாவின் பாய்ச்சல் தம்மான் ஒன்றிய ஞான சம்பந்தன் தமிழ் கற்போ தற்கோ தாமே தம்மான் ஒன்றிய ஞான சம்பந்தன் தமிழ் கற்போ தற்கோ தாமே. சிவாயனம். இந்த பதிக பலனாக ஞான சம்பந்த பெருமான் எப்படி பாடியிருக்கிறார்? வழிமுடக்கும் ஆவின் பாய்ச்சல் அப்படின்னு இந்த போன பதிகத்து சக்கரமாற்றுன்னு அவர் பேரிட்டு இருக்காரு. அதை அப்படியே சக்கரமாற்றுன்னு பயன்படுத்துறாங்க. இந்த இடத்துல வழிமுடக்கும் ஆவின் பாய்ச்சல் என்று அருமையான தமிழ் சொல்லிலே ஞான சம்பந்தர் பாடி பதிவு செய்திருக்கிறார். அப்படி பாடி பதிவு செய்யப்பட்ட அந்த தூய தமிழை மாத்தி போட்டு கோமுத்திரின்னு எழுதி வச்சுக்கிறாங்க. எங்க போய் அடிச்சுக்கிறது எல்லாம்? வழிமுடக்கும் ஆவின் பாய்ச்சல் ஞான. ஆனா வழிமுடக்கும் பாடல்னு போடலாம், ஆவின் பாய்ச்சல்னு போடலாம். ஆனா கோமுத்திரின்னு பேர் வச்சு அந்த வடமொழியை கொண்டாந்து திணித்தது அந்த வைதிகம் இல்லையா? ஏன் அப்படி பண்ணணும்னு தெரியல. கொண்டாந்து நம்முடைய பெயரை எங்கேயாவது கொண்டு நம்ம வடநாட்டை எங்க வைக்க சொல்லி நம்ம கேட்கிறோமா? இல்ல அங்க எங்கேயாவது வச்சிருக்காங்களா? ஆனா அங்கே இருந்து இங்கே வந்து நம்முடைய தமிழை அப்படியே மாத்துறாங்க. வேற ஒண்ணுமே இல்லை. ஆவின் பாய்ச்சல் தான் கோமுத்திரி. ஆ என்றால் பது, அத கோணு மாத்தி கோமுத்திரி அப்படின்னு நான் கேட்டான். ஆவின் பாய்ச்சல் வழிமுடக்கு ஆவின் பாய்ச்சல். நல்ல அருமையான தமிழ். அந்த தமிழினுடைய கலாச்சாரத்தை பண்பாட்டை அழிக்கிற வேலையாக இந்த வைதிக சமயம் உள்ளே புகுந்து நம்முடைய சமயத்தை பாழாக்கி கொண்டிருக்கிறது. வாழ்க வாழ்க வாழ்க. சிற்றம்பலம். அடுத்து இதுவும் சீர்காழி பதிகம்தான். 2ஆம் திருமுறையில 75வது பதிகமாக இது. இன்றைக்கு 3மே சீர்காழி பதிகம் அமைந்திருக்கிறது. இதுவும் காந்தார பண்ணில பகற்பண் 2ஆக 4 இருந்து 6 நாழிகையில
7:12 8:24 மணிக்குள்ளாக அந்த நவரோஸ் ராகத்திலே பாடக்கூடியது. காவினுடைய வடகரையிலே 14வது தலமாக சிதம்பரத்துக்கும் வைத்தீஸ்வரோட இடைப்பட்ட பகுதி. இதற்கான பெரிய புராண பாடல் 1154. நன்றியா. சீகாழி இடம் சுட்டி சேக்கிழார் பெருமானார் பெரிய புராணத்தில் அருளிய பாடல் வரிசை எண் 1154. திருச்சிற்றம்பலம். வந்தவரை எதிர்கொண்டு மனமகிழ்ந்து சண்பயர்கோன் அந்தமில் சீரடியார்கள் அவரோடும் இனிதமர்ந்து சுந்தர ஆரணங்கினுடன் தோணியில் வீற்றிருந்தாரை செந்தமிழின் வந்தத்தால் திருப்பதிகம் பல பாடி. திருச்சிற்றம்பலம். இதுக்கு முன்ன பாடின 2 பதிகமும் ஞானசம்பந்த பெருமான் 7 வயதுல பூநூல் கல்யாணம் பண்றப்போ அங்க வந்த அடியாரோடு சேர்ந்து மந்திரங்களுக்கெல்லாம் உயர்ந்த மந்திரம் 5 எழுத்து என்று சொல்லி 5 எழுத்து பதிகம் பாடி வழிப்படுத்திய ஞானசம்பந்த பெருமான் சீர்காழி புகழ 7 வயசுல பாடினார். இங்க 16 புண்ணிய 16ஆம் ஆண்டிலே தன்னுடைய திருமணத்துக்கு, அது பூநூல் கல்யாணம் 7 வயசுல, இது திருமணம், அந்த திருக்கல்யாணம், அந்த திருக்கல்யாண நேரத்திலே வந்திருந்த அடியாரிலிருந்து சீர்காழியின் புகழை பாடுகிற பாடலாக இந்த பதிகத்தை அமைத்திருக்கிறார். வாழ்க. வெண்ணியங்கு மதி கண்ணியான் விரியும் சடை பெண்ணயங்குள் திருமேனியான் பெருமான் அனல் கண்ணயங்குள் திருநெற்றியான் கலிக்காழியுன் மன்னயங்குள் மறையாளர் ஏத்து மலர்பாதனே மன்னயங்குள் மறையாளர் ஏத்து மலர்பாதனே. அந்த சீர்காழி மண்ணிலே இருந்து 5 எழுத்தாகிய மறையை ஓதுபவர்கள் ஏத்துகிற மலர்பாதனாக சீர்காழி பெருமான் திகழ்கிறார் என்று 5 எழுத்தின் வடிவமாக பெருமானை காட்ட வேண்டும் என்ற வகையிலே ஞானசம்பந்தம் அமைத்த பாடல். இதை வேதம் ஓதுதல் சொல்லி நம்ம மறையெல்லாம் வேதமாக்கி விட்டாங்க. வேதத்தை தமிழ் சிவனை பற்றிய செய்தியே இல்லை. நல்லா எடுத்து படிச்சா தெரியும். ரிக்யஜூர் பாத்திரத்தெல்லாம் இந்திரன் வருணன் வாயு அப்படின்னு தான் இருக்க தவிர சிவனை பற்றிய செய்தியே இல்லை. அப்புறம் வேதம் பாடினு சொல்லி ஏமாத்துறாங்க. அதனால மறை என்பது 5 எழுத்தை குறிக்கும். அந்த மறைகள் அந்த 5 எழுத்தை ஓதுகிற மலர்பாதனாக அவன் இருக்கிறான். அவன் தேவனாக இல்லை, அவன் நமக்கெல்லாம் தெய்வமாக இருக்கிறான் என்பதை நாம் உணர வேண்டும். வாழ்க வாழ்க. வலிய காலனுயிர் வெட்டினான். 2வது பாட்டு. வாங்கம்மா பரிமளாமா, வாங்கம்மா. 2ஆம் திருமுறை 75வது பதிகம் 2வது பாடல். ரெண்டு 75 காந்தாரப்பட்டு. பரிமளாமா வெளியில் போயிட்டு நல்லாட்டுறீங்க. அம்மா பட்டம்மாள்மா, வாங்கம்மா. வலிய காலனுயர் வீட்டினான் மடவாளோடும் பலி விரும்பியதோர் கையினான் பரமேட்டியான் கலியை வென்ற மறையாளர் தங்களிங்காழியுள் நலிய வந்த வினை தீர்த்துகந்தா என் நண்பனே. அவன் நம்முடைய நம்பிக்கைக்குரியவன். நம்பன் என்றால் பெருமான் நம்முடைய நம்பிக்கைக்குரியவன். என்ன நம்பிக்கை? நம்முடைய வினைகளை எல்லாம் தீர்த்து வைப்பான் என்ற நம்பிக்கைக்குரியவனாகிய பெருமானாக காட்டுகிறார். வாழ்க வாழ்க. கற்றலா நட்புகளி சுற்றலா நட்புகளி. நன்றிங்க அம்மா. வாங்கம்மா பரிமளாமா, 3வது பாடல். சுற்றலான் வரும். சுற்றலானார் புலி தோலசை தையன் வெண்டலை சுற்றலாயதொரு கொள்கையான் சுடு நீற்றினான் கற்றல் கேட்டல் உடையார்கள் வாழ களி காழியுள் மற்றையங்கு திரள் தோலம் தோலியமைந்தன் அவனல்ல நே மற்றையங்கு திரள் தோலியமைந்தன் அவன் அல்லனே. மல் தயங்கு
திரை தோழன் என்று சொல்லி மலை போன்ற தோளை உடைய ராவணன் என்ப நினைக்கமாறு அந்த பாடம் எழுதுகிறார். இதுல கற்றல் கேட்டல் உடையார்கள் வாழ் களிக்காழி, பெருமானுகளை கற்கவும் வேண்டும் கேட்கவும் வேண்டும். கற்பவும் கேட்பவும் ரெண்டும் தான் புண்ணியம். பாடினா மட்டும்தான் புண்ணியம் இல்லை, கேட்டாலும் புண்ணியம். அந்த வகையில கற்றல் கேட்டல் உடையார்னு முதல் பதிகத்திலே பாடினார். கற்றல் கேட்டல் உடையார் அப்படின்னு முதல் பதிகத்திலே அவர் பாடியிருப்பார். அந்த வகையில என்ன வாழ்க. பல் தயங்கு தலை ஏந்தி. அம்மா பிரேமா அம்மா வாங்கம்மா. 4வது பாட்டு. திருச்சிற்றம்பலம். பள்ளியங்கு தலை ஏந்தி நான் படுகாணிடை மல்லையங்கு திரள் தோள்வளார நடமாடியும் கல்லையங்குதிரை சோழனில் கடிகாழியுள் தொல்லையங்கு புகழ் பேண நின்ற சுடர்வண்ணனே கல்லையங்கு திரை சோழனில் கடிகாழியுள் தொல்லையங்கு புகழ் பேண நின்ற சுடர்வண்ணனே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. தொல்லையங்கு புகழ் என்பது பெருமான் முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளாய் பின்னை புதுமைக்கும் பெருத்துமப் பெற்றியனாயிருக்கின்றான் என்ற திருவாசக பாடலை நினைவுபடுத்துகிற பாடலாக அமைந்திருக்கிறது. தொல்லையங்கு புகழ்பேணன் என்ற சுடர்வண்ணன் என்று வாழ்க வாழ்க. அப்புறம் தூணயங்கொள் திருமேனி. வாங்கம்மா. வந்தவாசி செண்பவல்லி அம்மா வாங்கம்மா. 5வது பாடல். திருச்சிற்றம்பலம் ஐயா. அனைத்து அடியார் பெருமக்கள் திருவடிகளுக்கும் திருச்சிற்றம்பலம். தூணயம் கொள் திருமேனியில் பொடி பூசி போய் நயம் கொள் மறை ஓதி மாதொரு பாகமா நயம் கொள் புனல் வாசமார் கலிக்காழியுள் தேநயம் கொள் முடியானைந்து ஆடிய செல்வனே தேநயம் கொள்முடி ஆனைந்து ஆடிய செல்வனே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றி ஐயா. தேநயங்கொள் முடி என்பது அவன் கொன்றை மலரை அணிந்து அந்த பூக்களிலே அதிகமாக தேனை சேகரிக்க மலர் கொன்றை மலர் சொல்லுவாங்க. அதனால தேநயங்கு முடி என்பது அவன் கொன்றை மலரை அணிந்திருக்கிறான் என்ற வகையிலே சொல்லி அந்த பெருமான் ஆனைந்து ஆடுகிறான். அணைஞ்சுன்னா பஞ்சகவியம்னு சொல்லியே பழகிட்டாங்க. பஞ்சகவியம் இல்லை, ஆன்மாக்கள் ஓதுகிற அஞ்செழுத்தாலே அவன் ஆடுகிறான். அஞ்செழுத்தால் உள்ளம் அரண் உடைமை கண்டு அரணை அஞ்செழுத்தால் அர்ச்சித்து இதயத்தில் அஞ்செழுத்தால் குண்டலியில் செய்து ஓமம் கோதண்டம் சாணிக்கில் அண்டனாம் செடனாமங்கு. இந்த மெய்கண்டாருடைய வாக்கு ஞானசம்பந்தருடைய அந்த பிழிவை அப்படியே எடுத்து ஆண்டு மெய்கண்டார் பாடின பாட்டு. அதனால ஆனைந்து என்பது ஆன்மாக்கள் ஓதுகிற அஞ்செழுத்திலே அவன் ஆடித்திளைக்கிறான் என்ற வகையிலே ஞானசம்பந்த பெருமான் பாடிய பாடல். உண்மை உணராமல் அவன் பஞ்சகவியம் சொல்றாங்க. பஞ்சகவியம் பண்றதே இல்லை. ஆடினாய் நறு நெய்யோடு பால் தேன்ற 3 பொருள் தான் தேவாரத்தை கலந்தவர. ஆனா கோசலம் கோமையெல்லாம் இங்க இல்ல, தேவாரத்துல இல்ல, திருமுறைகளை இல்லாதெல்லாம் கொண்டாந்து நுழைக்கிறது அவர்கள் வேலையாயிடுச்சு. வாழ்க வாழ்க. கழி இலங்கும் புனல் கங்கை. 6வது பாட்டு. அம்மா ஞானபிரகாசம் ஐயா இருக்காருங்களாம்மா? ஐயா வெளியில போயிருக்காருங்க ஐயா. அடியா யாருன்னா பாட சொல்லுங்க ஐயா. நன்றிங்கம்மா. அம்மா பாட்டாங்கம்மா. அம்மா போரூர் செண்பகல்லி அம்மா வாங்கம்மா. ஐயா நான் வெளியில இருக்கேன் ஐயா. சரிங்கம்மா. நன்றி. கற்றல் கேட்டல் உடையார். வாழ்க வாழ்க. செல்வம் அம்மா வாங்கம்மா. பாரு. சுழி இலங்கும் புனல் கங்கையால் சடையாகவே மொழி இலங்கும் அடமங்கை பாகம் உகந்தவன் கழி இலங்கும் கடல் சூழ் தன் கலிக்காழியுள்
பழியிலங்கும் துயர் ஒன்று இலா பரமேட்டியே கழியிலங்கும் கடல் சூழ் தன் கழிக்காழியுள் பழியிலங்கும் துயர் ஒன்றிலா பரமேட்டியே. திருச்சிற்றம்பலம். எந்த விதமான பழிக்கும் துயருக்கும் ஆளாகாத பெம்மான். அதனால்தான் நம்மையும் அந்த பழியிலிருந்தும் துயரத்திலும் காக்க இயலும் என்ற வகையிலே அமைந்த பாடல். வாழ்க. முடி இலங்கு. 7வது. வாங்கய்யா கணபதி ஐயா வாங்கய்யா. 7வது பாடல் முடி இலங்கும் உயர். 2:75 காந்தாரப்பன். ஐயா கணபதி ஐயா இருக்கீங்களா? அவர் வெளியில் போயிருக்காரு போல இருக்கு. திருச்சிற்றம்பலம். அம்மா சித்திரம்மா வாங்கம்மா. சிவாயினமே. முடி இலங்கும். முடியிலங்கும் உயர் சிந்தையான் முனிவர் தொழ அடியிலங்கும் கழலார்க்கவே அனலேந்தியும் கடியிலங்கும் பொழில் சூழும் தன்கலி காழியுள் கொடியிலங்கும் இடையாளொடும் குடிகொண்டதே. கடியிலங்கும் பொழில் சூழும் தன் கலிக்காழியுள் ஒடியிலங்கும் இடையாளொடும் குடிகொண்டதே. அறத்தின் அடையாளமாக விடைக்கொடியையும் கருணையின் அடையாளமாக பெருமாட்டேயும் பாகமாக கொண்ட பெருமான். வாழ்க வாழ்க. வல்லரக்கன் வரை பேர்க்க. அம்மா லலிதம்மா வாங்கம்மா. லலிதம்மா பாலசுந்தரம் ஐயா. அல்லரன் பேர்க்க வந்தவன் போல் மூடி கல்லருக்கு வேரல் வாட்டினான் கலி காழியுள் நல்லொரு சிந்தையார் மல தூவவே தொல்லிருக்கும் மறையேத்து கந்துடன் வாழுமே. தொல்லிருக்கும் மறையேத்து கந்து உடன் வாழுமே. திருச்சிற்றம்பலம் ஐயா. சொல் என்பது தொன்மை முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளாய் பின்னை புதுமைக்கும் பேர்த்தும பெற்றியனாய் திகழ்கிற அந்த பெருமானுடைய திருநாமமாகிய பெருமான் இருக்கிறான் என்று சொல்கிற அஞ்செழுத்தை ஓதி வாழும் ஊராக இதை காட்டுகிறார். தொல்லிருக்கும் மறையேத்தி உகந்து உடன் வாழுமே. அஞ்செழுத்து ஓதி வாழ வேண்டும் என்று ஞானசம்பந்த பெருமான் அறிவுறுத்துகிற பாடல். வாழ்க வாழ்க வாழ்க. மருவு நான்மறை. சிவாய நமய. பாடுங்க. மறையோனும் மணிவண்ணனும் மருவு நான் மறையோனும் மாமணிவண்ணனும் இருவர் கூடி செந்தேயாண்டனூர் வெறுவ நின்ற என் முத்தவை கவையார் வயற்க சங்கு சேர்கடலி காழி கவையார் வயற் சங்கு திருச்சிற்றம்பலம். திருமாலும் பெருமான் சேர்ந்து பெருமானை தேடி காண போது அஞ்செழுத்து ஊதி இசைத்தார்கள். அந்த அஞ்செழுத்து பதித்த ஊரிருப்பார். அதை இங்கே திரும்ப காட்டுகிறார். அதனால இருவர் கூடி இசைந்து ஏத்த எரியான். அப்படி பெருமானை அஞ்செழுத்து ஓதி ஏத்த பெருமான் எரிகுருவாக தோன்றினான் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. நன்றி ஒன்றும் உணராத. அம்மா தனபாக்கியம்மா வாங்கம்மா. 10வது பாடல். சிவாயினம்மா. நன்றி ஒன்றும் உணராதவன் சமன் சாக்கியர் அன்றி அங்கவர் சொன்ன சொல்லவை கொள்கிலான் கன்று மேதி இளங்காணல் வாழ்கல் காளியுள் வென்றி சேர்வியன் கோயில் கொண்ட விடையாளனே. கன்று மேதி இளங்காணல் வாழ்களி காளியுள் வென்றி சேர்வியன் கோயில் கொண்ட விடையாளனே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றி.
இப்ப அம்மா நன்றி சொன்னாங்க. அந்த நன்றியை உணராதவர்கள் சமன் சாக்கியர்னு ஞான சம்பந்த பெருமான் பாடுகிறார் இந்த பாட்டுல. நன்றி ஒன்றும் உணராத சமன் சாக்கியர். அப்ப சைவம் என்பது நன்றியின் உணர்ச்சியாக திகழ்கிறது. அதனால அம்மா நன்றி சொன்னாங்க. நன்றியால் வாழ்வதுள்ளம் உலகுக்கு ஒரு நன்மையாலே. வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து கண்ணு மூன்றுடை. வாங்கய்யா பணப்பாக்கம் சதானந்தன் ஐயா வாங்கய்யா 11வது பாடல். சிற்றம்பலம். கண்ணு மூன்றுடையாதி வாழ்கலி காழியுள் அண்ணலந்த அன்னருள் பேணி ஞான சம்பந்தன் சொல் வண்ணம் மூன்றும் தமிழ் எத்தமிழத்தெரி திசை பாடுவார் பின்னும் மண்ணும் விரிகின்ற புகழாரே. பின்னும் மண்ணும் விரிகின்ற தொல்புகழாரே. சிற்றம்பலம். தமிழர்கள் வெண்ணும் மண்ணும் வெறிகின்ற தொல்புகழாளர் என்று தமிழர்களை காட்டி அந்த தமிழர்கள் அடைய வண்ணம் எது? 3 இயல் இசை நாடகம் என்ற 3 வகையான தமிழ். அந்த 3 வகையாலும் பெருமான் அந்த தமிழிலே பெருமானுடைய இசைந்து பாடுகிற தொன்மை வாய்ந்த தமிழர்கள் என்று தமிழை பாராட்டி போற்றுகிறார். அதனால்தான் அவரை சிவஞான சம்பந்தன் என்று சொல்வந்தாலும் நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தனாக சுந்தரர் காட்டினார். என்ன, அவர் சிவம் பரப்பும்னு சொல்லாம தமிழ் பரப்பும்னு சொன்னார். ஏன்னா அந்த தமிழே சிவமாக இருக்கிறது, தமிழின் மூலமாக சிவத்தை உணரலாம் என்ற வகையிலே காட்டிய பாடல். ஆனா அந்த வடமொழி என்பது தேவர்களை காட்டுமே தவிர தெய்வத்தை காட்டாது, தமிழ்தான் தெய்வமாகிய சிவத்தை காட்டும் என்ற வகையிலே அமைந்த பாடல். வாழ்க வாழ்க என்று சொல்லி இதுக்கு மேல நம்ம டைம் ஆயிடுச்சு, அதனால நாளைக்கு வச்சுக்கலாம். பொன்னூசலும் வாழ்த்து. அம்மா சித்ராமா நீங்க பொன்னூசல் பாடிடுங்கம்மா. நடராஜன் ஐயா வாழ்த்து பாடிட்டோம். நான் பாடுறையா பொன்னூசல். சிவா சரிம்மா பாடுங்கம்மா. பாடுங்கம்மா பத்மாதி அம்மா பாடுங்கம்மா. ஒரே ஒரு நிமிஷம். இவங்கள மியூட் போட்டு வச்சிருந்தேயா, டக்கு டக்குன்னு குறுக்கால் ஓடியாந்துடுறாங்க. சரிங்கய்யா அவங்கள பாட சொல்லுங்கய்யா, பரவாயில்லையா? அம்மா பாடுங்கம்மா, நீங்க பாடுங்க. இன்னைக்கு பத்மாவதி அம்மா தான் பொன்னூசல் பாடணும்னு இறைவன் எழுதிட்டாரு, நீங்க தான் பாடணும். சரிங்க ஐயா, நன்றி ஐயா. முன்னேறும் மாதியும் இல்லான் முனிவர் குழா 100 கோடி இமையோர்கள் தாம் நிற்ப தண்ணீர் என கருளி தன் கருணை வெள்ளத்து மண்ணூறு மண்ணுமணி உத்தர கோசமங்கை மின்னேறும் மாட வியன் மாளிகை பாடி பொன்னேறு பொன்முலையீர் பொன்னூசல்லாடாமோ பொன்னூசல்லாடாமோ பொன்னூசல்லாடாமோ. திருச்சிற்றம்பலம். இந்த பொன்னூசல பாடத்துக்கு நேற்று 3/4 மணி நேரம் போராட வேண்டியதா போச்சு. அதுக்கப்புறம் அதுக்கான ஏன் அப்படி பாடுற விளக்கத்தையே நான் வாட்ஸ்அப்ல செய்தியா கொடுத்துருந்தேன். இப்ப வாழ்த்து சித்ராமா பாட்டுமே. நன்றிங்க அம்மா. வாங்கம்மா சித்ராமா வாங்கம்மா. வண்ணம் வாழலாம் வைகளும் என்னில் நல்ல கதிக்கு யாது மோர் குறைவிலை கண்ணில் நல்லகுதுரும் கழுமல வளநகர் பெண்ணில் நல்லாளொடும் பெருந்தகை இருந்ததே பெண்ணில் நல்லாளொடும் பெருந்தகை இருந்ததே. வாழ்கவே வாழ்க என் நந்தி திருவடி வாழ்கவே வாழ்க மலமறுத்தான் பதம் வாழ்கவே வாழ்க மெய்ஞானத்தவன் தாள் வாழ்கவே வாழ்க மலமிலான் பாதமே வாழ்கவே வாழ்க மெய்ஞானத்தவன் தாள் வாழ்கவே வாழ்க மலமிலான் பாதமே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. திருமூலர் வாக்காலே வாழ்த்து. வாழ்க வாழ்க வாழ்க.
நன்றிங்க நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். நடராஜா அன்பர்களுக்கு நடராஜா அன்பர்களுக்கு வணக்கம். இருக்காருங்கய்யா இருக்காருங்க. இல்ல அன்பர்களுக்கு குரலே வணக்கம். இதுகாரும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் எனும் டெலிகிராம் சேனலின் ஒரு நிகழ்வாக பன்னிரு திருமுறையை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் இன்று நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அடியார் பெருமக்களின் திருவடிகளை இருகரம் கூப்பி வணங்கி மீண்டும் இன்று இரவு 9:50 திருத்தொண்ட தொகையுடன் இனிதே துவங்குவோம். நன்றி நன்றி நன்றி. ஐயா வாங்க நடராஜன் ஐயா. ஐயா தேடுறாரு உங்களை. ஐயா நைட் படுத்து லேட்டுங்க ஐயா, 1:30 ஆயிடுச்சுங்க ஐயா. இல்ல பாடும்போது அவர் குரல் சரியா ஃபுல்லா வரல வாய்ஸ். பாடுங்க ஐயா, ஒரு பாட்டு பாடுங்க சாமி. பாடுனீங்க, ஆனா அந்த குரல் வந்து ரொம்ப ஃபீபிளா இருந்தது. ஆமாங்க அங்க பாடிட்டு அப்புறம் நைட் வந்து இது பண்ணிட்டு 1:30 ஆயிடுச்சுங்க ஐயா. நான் இன்னும் தூங்குறதுக்கு சரியா நேரம் இல்லை சாமி. ஆமா நேத்து அந்த இது நான் ஆமா நேத்து நீங்க வரலனாலும் நம்ம தாமோரையா வந்திருந்தாரு, அப்புறம் திருநாகர் சார் வந்தாங்க, அங்க புருஷோத்தமையா வந்தாரு, அப்புறம் சரவணன் வந்து எங்கூட திருமுறை எல்லாம் பாடினாரு. ரொம்ப நல்லா பாடுறாரு. சரவணன் வந்து கூட இருந்து சாமிக்கு பன்னீர் விண்ணப்பம் அவர் தான் செய்ய சொன்னேன். அவர் செய்தாரு, தொடக்கி வச்சேன். அதுக்கப்புறம் ஆனா நிகழ்ச்சி முடிகிற வரைக்கும் என்னால இருக்க முடியல. 8 மணிக்கு கிளம்பி நான் வீடு வரதுக்கு 11 மணி ஆயிடுச்சு. அதான் சொன்னீங்களே தொடங்கி வச்சுட்டு வந்துட்டேன். அது வீடியோல எல்லாம் வரும். அதான் நீங்க இருந்தீங்களா? ஐயாவுக்கு கணபதியாக நான் அங்க கூட இருக்கணும்னு ஆசை. ஆனா அவங்க வந்து 7:45 நிகழ்ச்சி ஆரம்பிச்சாங்க. அத முடிக்கிறதுக்கு எப்படி 9 ஆயிடும். அப்புறம் அங்க நான் கிளம்புனா 12 1 மணிக்கு மேல தான் அங்க வர முடியும். மாங்கல்யம் சாத்திட்டு தானே கிளம்புனீங்க? அதனால மாங்கல்யம் கட்டிட்டு பிறகு தானே வந்துட்டீங்க? இல்ல 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 அவங்க சாமிக்கு பரிவட்டம் சாத்தி பூநூல் போட்டாங்க. வேள்வி தொடங்குது மாதிரி நான் கிளம்பிட்டேன். ஏன்னா அப்பவே மணி 8 ஆகி போச்சு. அதுக்கப்புறம் நான் கிளம்பி இங்க வர்றதுக்கு 11 மணி ஆயிடுச்சு. அதுக்க நைட்டு ரிட்டர்ன் செய்ய முடியல எனக்கு. இருந்தாலும் என்னுடைய நேரம் அந்த மாதிரி ஆகி போச்சு. அதனால ஐயாட்ட சொல்லிட்டு வந்துட்டேன். நன்றிங்க நன்றிங்க. அப்புறமா ஒரு நாளைக்கு போய் நிதானமா போய் வசிஷ்டேஸ்வர கிட்ட இருந்து வணங்கணும். ஒரு நாளைக்கு போய் திருமுறை விட ஐயா ரொம்ப நல்ல ஏற்பாடு பண்ணிருக்காங்க. நல்ல கோவில் எல்லாம் நல்லா சுத்தம் பண்ணி இதை பண்ணி நல்ல அருமையான ஏற்பாடு. இப்ப பார்க்கதான் வயதானத்தோட அவர் இளைஞரா ஓடுறாரு, அங்கேயும் இங்கேயும் ஓடி ஆடி பாராட்டணும். மலிவிழா வீதி மடநல்லார் மாமயிலை கலிவிழா கண்டான் கபாலீச்சரமந்தான் பலிவிழா பாடல் செய் பங்குனி உத்திரநாள் ஒளிவிழா காணாதே போதியோ பூம்பாவன்னு சொல்லி அந்த பங்குனி உத்திரனால ஒளிவிழாவாக செய்தான். நல்ல அருமையான நாதஸ்வர வித்வான்கள் வந்து பாடினாங்க. வேதம் ஓதணும், நல்ல அருமையா வேதம் ஓதுனாங்க. நம்ம கூட வந்து சரவணையா நல்ல அருமையா பன்னீர் விண்ணப்பம் செஞ்சார். எல்லாமே நல்லா அமைஞ்சது. உண்மையாகவே அது ஒளி விழாவாக இருந்தது. வாழ்க வாழ்க. நல்ல ஒரு நல்ல ஆத்ம திருப்தி போயிட்டு வந்ததுல. ஐயா திருநாவுக்கர் செய்ய வந்தாங்களா? வாழ்க. ஐயா திருநாவுக்கர் செய்ய வந்தாங்களா? திருநாகர் சாய் தான் வந்து கூடவே இருந்தாங்களே. தாமரையா வீட்டுக்கு வந்துட்டாங்க. அப்புறம் நான் நிகழ்ச்சியில இருக்க என் கூடவே இருந்தாங்க. 6 மணில இருந்து 8 மணிக்கு என் கூடவே இருந்தாங்க. 2 பேருமே கூட இருந்தாங்க. தாமோதர் ஐயாவும் இருந்தாங்க. புருஷோத்தம ஐயா தான் வந்துட்டு நடுவில் வந்துட்டு போயிட்டாரு. அவரு அங்க வர முடியல. அப்புறம் நம்ம சரவணன் வந்து கூடவே இருந்து திருமுறை விண்ணப்பம் பண்ணாரு. அப்புறம் என்ன வழி மறுபடியும் இருந்து பண்ணிட்டு இருந்து சாப்பிட்டு போதாங்க. சாப்பிட முடியலங்க. எனக்கு போய் நீங்க இருந்து சாப்பிட்டு போங்க, என்ன பக்கத்துல ஐயம்பட்டு தானேன்ட்டு. சரிங்க தங்கிட்டேன். கட்சி ஏகம் பாத்தீங்களா? என்னங்கய்யா கட்சி ஏகம்பத்துக்கு போனீங்களா? கட்சி ஏகம் போய் பெருமாள் தரிசனம் பண்ண, கிட்ட போய் தரிசனம் பண்ணோம். அதாவது அந்த தாமரைய வீட்லயே அந்த கோயிலோட ஈவோ வந்து அந்த தாமரைய வீட்லயே குடியிருக்காங்க. முத்து வடிவம் பேர் சொன்னாங்க. அவங்க அந்த அங்கேயே குடியிருக்காங்க. விழுப்புரத்தை சேர்ந்தவங்க. அங்க ஐயா வீட்டுல தான் குடியிருக்காங்க அவங்க. அதனால அவங்களுக்கு வந்து கிட்ட இருந்து தரிசனம் பண்ணி வச்சாங்க அந்த ஈவோ அம்மா. அதுக்கப்புறம் அந்த ஓதுவாமூர்த்தி அங்கதான் புதுசா ஒரு ஓதுவாமூர்த்தி அப்பாயின்ட் பண்ணிருக்காங்களா. அவரும் ஐயா வீட்டு தாமரையா வீட்டு தான் குடியிருக்காங்க. அதனால தாமரையா வீடு திருக்கோயில் பணியாளர்களுடைய இடமா இருக்குது. ஈவோ இருக்காங்க, ஓதுவாமூர்த்தி இருக்காங்க. ஐயா கிட்ட இருந்து எல்லாம் பண்ணி வச்சுட்டு அப்புறம் நைட்டே கிளம்பிட்டாரு. இது போயிட்டு ட்ரெயின் கிடைக்கல, நான் பாண்டிச்சேரி போயிட்டு அதுக்கப்புறம் நான் நாகப்பட்டினம் போன சொல்லிட்டு அவங்கள 10 மணிக்கு போனேன். திருநாகர் சாயும் கூடவே இருந்தாங்க கடைசி வரைக்கும். அவங்களுக்கு பாவம் முட்டி வலியா, அதனால எனக்காக வந்து நல்ல சேர் இருந்ததுதான், சேர்ல உட்காந்துட்டு வந்துட்டான். எல்லாரும் இருந்தாங்க.
ரொம்ப நாள் கழிச்சு அடியாரெல்லாம் தரிசனம் பண்ண புண்ணியம். அவ்வளோ நான் நேரா பார்த்ததே இல்லை. தாமரையெல்லாம் குரலை கேட்டே பண்ணிருக்கேன். அந்த கணபதி ஐயவும் அன்னைக்கு இதுல பார்த்தேன், ஐம்பட்டுல பார்த்தேன். ஆனா இவங்க ரெண்டுக்கு இன்னைக்குதான் பார்க்க முடியுது. 2 பேரும் வந்து கண்டிப்பா. இருந்து இது பண்ணாங்க. திருநாவுக்கரசு என்ற அடியாரும் தாமோதரனாகவும் இருந்து 2 பேரும் கூடவே இருந்தாங்க. ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. அற்புதம், அற்புதம். நன்றி, நன்றி. நல்லது, நல்லது. ஏன்னா நிகழ்வு ஆரம்பிக்கும் போது இருந்தவங்க சிவாயன். நன்றிங்க ஐயா. ஏங்க ஏங்க எங்க ஒரே ஒரு குறை என்னன்னா, எனக்கு நடராஜன் இல்லையானதுதான். ஆனாலும் சரி, அவர் போய் சோமங்கத்துல பணி பண்ணிட்டு வந்திருக்காரு. வாழ்க எங்க இருந்தாலும். ஆமா, சவாலான இடங்கய்யா அது. சுற்றி ஆப்போசிட்டான இடம், காம்பவுண்ட் போட்டு நல்ல ஒரு திரளான கூட்டம். அதுல பேச வச்சாங்க. பேச வச்சதுல இருக்கிறவங்க நம்ம எப்பவும் பேசுற பேச்சு தான் பேசினேன். எல்லாருக்கும் பிடிச்சு போச்சு. அதுக்கப்புறம் இந்த மாங்கல்யம் அவரு ஒரே ஐயர் தாங்கய்யா. அவ்வளவு வேகமா திருத்துருன்னு அழகா என்ன பண்ணாரு, முடிச்சாரு. டக்கு டக்குன்னு முடிச்சாரு. அடுத்த வைபவத்துக்கு போகணும்னாரு. அவ்வளவு வேகமா அவ்வளவு பெரிய மேடையில நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு அந்த அம்பலவாணன்றவரு. அவருக்கு நன்றி சொல்லிட்டு அங்க கிளம்பி வரங்காட்டி எனக்கு லேட் ஆகி போச்சுங்க ஐயா. ஆமா, நான் போன் பண்ணதுல இங்க ஸ்ரீபெரும்புதூர் வந்திருக்கான்னு சொன்னீங்க. ஸ்ரீபெரும்புதூர், ஆமா ஆமா. அம்பல் பேர் வந்து காமாட்சி அம்மன் உடனாகிய கருப்பணீஸ்வரர். ஆமா, அப்புறம் சொன்னேன் நான் ஏலவார் குழலின்னு சொன்னேன். அவர் ஐயர் மேலே எங்கேயும் பார்த்தாரு. ஆமா ஆமா, எப்படி உண்மையை சொன்னா அவங்களுக்கு எல்லாம் உருளணும். இல்ல அப்படி இல்ல, அவரு அம்பாளுக்கு ஏலவார் குழலின்னு அப்படி பேர். அது இருக்கிற ஒரு எப்பவும் பேசுற மாதிரி பேசினேன். நல்லா இருந்தது. ஈர்த்து அவ்வளோ பெரிய ஸ்டேஜ் ஸ்போர்ட்ஸ் நிகழ்ச்சி வைக்கிற மாதிரி மேடை போட்டாங்க. நல்லாதான் இருந்தது, நல்லாதான் இருந்தது, அற்புதமா இருந்தது. வாழ்க வாழ்க வாழ்க.